ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். ஐ ப்ரே ஃபார் தி சேம். இப்போ நம்ம வீட்டில் பணம் நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபென்ஷூயி டிப். ஃபென்ஷூயியில் நீங்கள் நார்மல் இந்த பொம்மை விற்கிற கடையிலே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக், ஒரு தவளை ஒன்று இருக்கும். அது வாயில் ஒரு காயின் வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் ஒரு காயின் வச்சுட்ருக்கோம், இல்லாட்டி 3 காயின் வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு தவளை பார்த்தீங்க. அந்த அந்த தவளை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேராக வரும். ஒன்று வாயில் காயின் வச்சுட்டு இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று அதுக்கு ஒரு பேரா ஒன்று வரும். ஸோ ஒன்று இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும், ஒன்று இப்படி பார்த்த மாதிரி வைக்கணும் வீட்டில். அது எப்படி வைக்கணும்னா, தலைவாசல் இருக்கு இல்லையா, தலைவாசலுக்கு அதாவது பேக் சைடில் உள்ளே வரும்போது அது பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்டர் ஆறீங்கன்னா இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அது வாசல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு குதிச்சு குதிச்சு உள்ள வர்ற மாதிரி ஒரு ஃபென்ஷூயி ஐடியா. அப்போ அந்த காசு வெளியில பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, வீட்டை பார்த்த மாதிரி, வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிறைய பணம் அப்படி குதிச்சு குதிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிற ஒரு ஃபென்ஷூயி ஐடியா இருக்கு. இந்த ரேக்கி ப்ராக்டிஷனர்ஸ், மிச்சப்படி இந்த சக்கர பேலன்சிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் ஒரு எனர்ஜியோடையே ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஃப்ராகை வாங்கிட்டு அதை ஒரு சின்னதாக ஒரு கிளென்ஸ் பண்ணிட்டு, ஸோ எனக்கு கிளென்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று கேண்டிலை வச்சு அந்த அந்த புகையில் அப்படி காமிக்கலாம், இல்லை தீப புகையில் காமிக்கலாம், ஊதுவத்தி புகையும் காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி அதை முதல்ல ஒரு கிளென்ஸ் சின்ன கிளென்ஸ் பண்ணிக்கலாம். சேஜ்னு ஒரு ஹர்ப் இருக்குது, அதை அப்படி அதுவே ரோல்லையே வரும், சம்டைம்ஸ் ஆன்லைனில் போட்டால் வரும். அதை வச்சு நீங்கள் அந்த பொம்மையை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம அதுக்கான சிம்பிள்ஸ் ரேக்கி படித்தவங்க அதுக்கான சிம்பிள்ஸ், மணி சிம்பிள்ஸ் இருக்குது, மணி மந்த்ராஸ் இருக்குது, அந்த மந்த்ராஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் ரேக்கிலாம் தெரியலன்னு சொல்கிறவங்க ஏதான ஒரு மணிக்கான மந்த்ரா இருக்கும் இல்லையா, பணம் நிறைய வர்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு மந்த்ராவை சொல்லிவிட்டு அந்த ஃப்ராகை நிறைய பணம் நீ குச்சி குச்சி எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன், நீ செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நீ எப்போவுமே நிறைய பணத்தை எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசையாக அதுக்கிட்ட பேசி வச்சுட்டான். அதுக்கு எல்லாமே ஒரு உயிர் இருக்குது. நம்ம கிடல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட எப்படி பேசுறது, பொம்மை கிட்ட பேசுனா, எல்லாத்துக்குமே ஒரு உயிர் இருக்கும். பணம் கொடுக்கும்போது கூட அப்படி சொல்லி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி ஓட்டம் இருக்குது. அதனால அதை அங்கே வச்சுட்டு நீங்கள் டெய்லியே போகும்போது வரும்போது, பரவாயில்லையே இன்னைக்கு நிறைய பணம் கொண்டு வந்துட்டியே, நாளைக்கும் எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் சொல்லி அதை அப்ரிஷியேட், அதோட ஒரு சின்னதாக ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கிட்டிஷாக இருந்தாலும் இதில் ரொம்ப நிறைய பலன்கள் இருக்குது. நிறைய பேர் இதை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ராகு பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 200 300 கிடைக்கும் அது. ஸோ அதை வாங்கி அழகாக வச்சுக்கோங்க. காசு கொண்டு வர ஃப்ராக் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும். நார்மலாக இருக்கிற ஃப்ராக் வெளியில் இருந்தால், ஆப்போசிட் சைடில் இருந்தால் போதும். ஸோ அப்போ நிறைய காசு அது கொண்டு வரும். ஒரு தடவை காசு வரும்போது ரொம்ப தேங்க்ஸ், நிறைய காசு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். சரிங்களா? இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.